வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். அருமை நண்பர்களே, சில தினங்களாக நீங்கள் யூடியூப்பை திறந்து பார்ப்பீர்களே என்றால் பதை பதைத்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு காட்சி வந்து கொண்டே இருக்கின்றது. அது வங்கதேசத்தின் பங்களாதேசினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்ட ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய சிலைகள் உடைக்கப்படுகின்றன, தூள் தூளாக்கப்படுகிறது. அதன் மீது அந்த சிலை வானுயர்ந்து நிற்கின்ற அந்த சிலையின் மீது ஏறி அதன் தலையில் நின்று கொண்டு அதனுடைய கைகளை உடைக்கின்றார்கள், அதனுடைய தலையை உடைக்கின்றார்கள். பெரிய பெரிய மிஷின்களை கொண்டு வந்து அதை தரைமட்டமாக்குகின்ற காட்சிகளெல்லாம் கண்ணில் வந்து நம்மை கலங்கடிக்கிறது. யாருக்கு இந்த கதி? யாருக்கு இந்த கதி? ஒரு நாட்டினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்ட ஒருவருக்கு. இந்த வங்கதேச பிரிவுக்கு காரணமே இந்தவர்தான். இந்த நாட்டை பிரித்து கொடுத்தவரே அவர்தான். வங்க மொழியை அந்த வங்கதேசத்தின் அந்த பங்களாதேசின் மொழியாக மாற்ற வேண்டும் என்று பாடுபட்டவர், மொழிக்காக பாடுபட்டவர், நாட்டுக்காக பாடுபட்டவர், இந்த தேசத்துக்காக பாடுபட்டவர். ஆகவே அவருக்கு போகின்ற இடமெல்லாம் பங்களாதேஷில் பெரிய பெரிய சிலைகளை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த சிலைகளெல்லாம் இன்றைக்கு தரை மட்டமாக்கி கிடக்கின்றன. இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்பவர் யார் என்று கேட்டால் அவர்தான் தற்போதைய பிரதமராக இருக்கின்ற ஷேக் ஹசீனா அவர்களுடைய தந்தை. அப்படி செய்யப்பட்ட அந்த அதிபர் அவருடைய கடைசி காலத்திலே இராணுவத்தால் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த தேசத்திற்காக தன் உயிரை கொடுத்த அவர் குடும்பத்தில் அத்தனை பேர்களும் ஆண்டு போனார்கள். ஷேக் ஹசீனா அவர்களும் அவருடைய தங்கையும் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருந்தனால் தப்பி விட்டார்களாம். மற்றபடி அவர் குடும்பத்தில் யாருமே இல்லாமல் சர்வ சமாதியாக்கிய பங்களாதேஷினுடைய தந்தையாக இருந்தவர்தான் இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். இன்றைக்கு அவருடைய வரலாற்று சின்னங்கள் அத்தனையும் அழிக்கப்படுகின்றன. ஒரு பெரிய அறிஞர் சொன்னார், இது போன்ற சிலைகளை உடைப்பதின் மூலம், இது போன்ற கருவூலங்களை உடைப்பதின் மூலம், அவருடைய வரலாற்று சின்னங்களை அழிப்பதின் மூலம் வரலாற்றை அழிப்பதாகத்தான் அர்த்தம். இனி ஒரு முறை வங்கதேசத்தின் தந்தை என்று வரலாற்றை எழுதுகின்ற போது அதிலே ஏராளமான பிழைகள் வந்துவிடும். ஏனென்றால் எழுதுகிறவன் அவனுடைய கற்பனைக்கு தகுந்தார் போல் மாற்றி எழுதி விடுவான். ஆகவே இது போன்ற அவலங்கள் எந்த நாட்டிலையும் நடக்கக்கூடாது என்றுதான் அறிஞர் பெருமக்கள் சொல்கின்றார்கள். ஒன்று, இப்படிப்பட்ட பெரிய பெரிய சிலைகளையும் பெரிய பெரிய அருங்காட்சிகளையும் ஒரு தலைவரின் பெயரிலே வைக்க கூடாது. அப்படி வைத்தால் அதை பாதுகாப்பாக வைக்க முடியாது. ஏனென்றால் ஒருவன் நல்லவன் என்று சொன்னவன் தான் இன்றைக்கு கெட்டவனாக தெரிகிறார். ஒரு தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தன் குடும்பத்தையே அர்ப்பணித்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் இன்றைக்கு உடைக்கப்படுகிறார் என்றால் இங்கே இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்று எண்ணி பாருங்கள். இது இன்று நேற்று நடக்காது அல்ல. லெனின், ரஷ்யாவின் லெனின், அந்த நாட்டில் போற்றப்பட்ட ஒரு தலைவர், உலகம் எங்கும் போற்றப்பட்ட தலைவர் தான். ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் உலகம் எங்கும் போற்றப்பட்ட தலைவர் தான். ஆனால் ஒரு காலத்தில் அவர்கள் சிலையும் உடைக்கப்பட்டன, அவர்கள் சிலைக்கும் பங்கம் ஏற்பட்டது. இது வரலாறு. அது மட்டுமல்ல, வரலாறு நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பது என்னவென்று சொன்னால், ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசேன் அவர்கள் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரமாக, எவ்வளவு அதாவது வீரத்தோடு எதிரி நாட்டையெல்லாம் தலைகுனியாது ஒரு ஆட்சி செய்த அதிபர் தான் சதாம் ஹுசேன். சதாம் ஹுசேனுடைய வரலாறை படிக்கின்ற போதே ஒரு வீரம் ஏற்படும். தன்னுடைய நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். ஆனால் அவருடைய சிலைகள் உடைக்கப்படுகின்றன, அவருடைய
அந்த வரலாற்று சின்னங்கள் அழிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல அருமை நண்பர்களே, நம்முடைய பக்கத்து நாடான இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்து கொக்கரித்த ராஜபக்சேனுடைய நிலையை எண்ணி பாருங்கள். தமிழர்களை அழித்த உடனே அங்கே இருக்கின்ற இலங்கை வாழ் மக்கள் எல்லோரும் ராஜபக்சேயை கொண்டாடினார்கள். ராஜபக்சே தான் எங்கள் வீரத்தின் சின்னம் என்று சொன்னார்கள். ராஜபக்சே தான் எங்கள் இலங்கைக்கு பெயர் பெற்று தந்தார்கள் என்று கொக்கரித்தார்கள். கடைசியில் என்ன ஆட்சி? அந்த நாட்டுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வருகின்ற போது அந்த நல்லவைகள் அத்தனையும் தவிடு பொடியாக்கிவிட்டன. அவரை ஓட 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 துரத்தியது அதே இலங்கை மக்கள். ஆகவே ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அந்த தந்தையாக இருந்தவருக்கு அந்த நிலை, ரஷ்யாவின் ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்தது அந்த நிலை, லெனினுக்கு அந்த நிலை, இன்னைக்கு ராஜபக்சேக்கு நிலை, எகிப்திலே இருந்திருக்கின்ற அதனுடைய பிரதமராக இருந்த முபாரக் அவர்களுக்கும் அதே நிலை. இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது நேற்று நல்லவர்கள் இன்று கெட்டவர்கள். ஆகவே நேற்றைய பற்றி எந்த நிலையும் இல்லை. எப்போது மக்கள் புரட்சி வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனா இது தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா என்றால் தமிழ்நாட்டிலும் கூட இது போன்ற நிலை வந்து விடுமோ என்று அச்சமாக இருக்கிறது. நான் தவறாக சொல்வதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நம்முடைய சீமானவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே மெரினா கடற்கரையில் இருக்கின்ற அந்த பிரேதங்களை எல்லாம் தோண்டி, அந்த சுடுகாடாக ஆக்கி வைத்திருக்கின்ற இடத்தை எல்லாம் தோண்டி மண்ணோடும் மண்ணடியும் அந்த அடிமண்ணோடு சேர்த்து பிடுங்கி எடுத்து எங்கேயாவது வீசி விடுவேன், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வரலாற்று சின்னமாக இருக்கிறது அங்கே பேரறிஞர் அண்ணாவினுடைய சமாதி, பெரியார் நம்முடைய ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி, அடுத்து நம்முடைய இவர் எம்ஜிஆருடைய சமாதி, இப்போது கலைஞருடைய சமாதி. மெரினா கடற்கரை அனைத்தும் சுடுகாடாக மாறிவிட்டது. நான் என்றாவது ஒரு நாள் ஆட்சிக்கு வருவேன், வந்த உடனேயே அதை நொறுக்கியே தீர்வேன் என்று சொல்லுகிறார். அவர் நொறுக்கிறாரோ நொறுக்கலையோ அது இரண்டாவது விஷயம். ஆனால் நேற்று வரைக்கு பார்ப்பதற்காக அந்த நினைவு சின்னங்கள் வைக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் கதி என்னாகுமோ என்று யோசிக்க வேண்டியது இருக்கிறது. சீமான் அதிகாரத்திற்கு வந்த பிறகு நடிப்பேன் என்று சொல்கிறார். அதற்கு முன்பு புரட்சி வெடித்து விட்டால், அதற்கு முன்பு மக்கள் கூடிவிட்டால் நம்முடைய கதி என்ன என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய சிலைகளை உடைக்கின்ற போது எனக்கு இந்த யோசனை தான் வந்தது. இவ்வளவு பெரிய தந்தையாக இருக்கின்ற ஒரு நாட்டுக்காக தன் குடும்பத்தையே அர்ப்பணித்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கே இந்த நிலை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தலைவர்கள் எம்மாத்திரம்? ஆகவே ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், சிலைகளை நிறுகின்ற போது யோசித்து நிறுவுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு நல்லவர்கள், இன்றைக்கு போற்றப்பட வேண்டியவர், நாளைக்கு இருக்கும் வரைக்கு இருக்கட்டும், போகும்போது போகட்டும் என்று நினைப்பதற்காக நாம் வரலாற்று சின்னங்களை அமைக்க முடியாது. இன்றைக்கு அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலைகளை உடைக்கின்ற போது பல பேருக்கு கண்ணீர் வருகின்ற அளவிற்கு அந்த நிகழ்ச்சி நம் கண்ணிலே தென்படுகிறது. ஆகவே அருமை நண்பர்களே, எப்போது எங்கே யார் நல்லவராவார் என்றும் சொல்ல முடியாது, எப்போது எங்கே யார் கெட்டவராவார் என்று சொல்ல முடியாது, எப்போது எந்த நாட்டிலே அரசியல் பூகம்பம் ஏற்படும் என்றும் சொல்ல முடியாது, எப்போது மக்கள் யோசிப்பார்கள் என்றும் சொல்ல முடியாது. மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டால் போலியான அரசியல்வாதிகளின் முகம் கிழிக்கப்படும். இன்றைக்கு வங்கதேசத்தில் என்ன நடந்தது? அந்த மாணவர்கள் ஒன்று கூடியதின் விளைவு இந்த அழிவு.
ஆகவே எப்போது எந்த நேரத்தில் புரட்சி வெடிக்கும், ஆளுங்கட்சிக்கு எதிராக அல்லது அட்டூழியம் பண்ணுகிறவர்களுக்கு எதிராக என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே இதையெல்லாம் நினைத்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் நல்லவர்களாக. ஒன்று, 2 சிலைகளை வைக்கின்ற போது யோசிக்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்திலே 2 இடத்திலே இருப்பது ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. திரும்பும் திசையெல்லாம் சிலைகளை அடுக்கிக் கொண்டு போனால் அது என்றாவது ஒரு நாள் உடைக்கப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம்தான் இன்றைக்கு நம்மிடத்திலே எழுகிறது. ஆகவே அருமை நண்பர்களே, சிலைகளை வைக்கின்ற போது யோசியுங்கள் அல்லது வரலாற்றை வாசியுங்கள். நன்றி, வணக்கம்.